கெட்டிமேளம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம்னு ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். துளசி தனியால் நின்றுட்டுருப்பாங்க. இப்படி நாம் பண்ணாத தப்புக்கு பழி நம்ம மேலே விழுந்துருச்சே, இப்போ என்ன தான் பண்ணுறது, நாம் எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது, இவங்க எல்லாரையும் நாம் வெளியில் கூட்டிகிட்டு வரணும், யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது, பேசாமல் நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு துளசி வெற்றியோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவரால் அட்டென்ட் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி நம்ம எவ்வளோ பெரிய கனவோடு இருந்தோம் ஒரு வீடு கட்டணும்னு, ஆனால் இப்போ அது மொத்தமாக போயிடுச்சே, அந்த மனையும் நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு லக்ஷ்மி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கேசவனை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக இவ்வளோ கடன் வாங்கின, ஏன் இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு நிற்க வச்சு கேள்வி கேட்க, தீபா ஒரு பக்கம் என்கிட்ட இருந்து இந்த உண்மையை நீ மறைச்சிட்டல்ல, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவேன், ஆனால் இதை மறைச்சிட்டல்ல, உன்னை நம்பி நான் லோன் வாங்கி கொடுத்தேன், நான் எவ்வளோ விஷயத்த பண்ணேன், மறைச்சிட்டியே, இனிமேல் நான் இந்த வீட்டிலவே இருக்கக்கூடாது, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு தீபா ஒரு பக்கம் சொல்ல, ரகு ஒரு பக்கம் பயங்கரமாக ஒரு சண்டையை வர வைக்கிறாரு. அவங்க அப்பாவை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு. அந்த பணத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் வீடு கட்ட போகிறோன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ என்ன ஆச்சு, அந்த வீடு கட்டுறதுக்கான பணமும் இல்லை, அந்த மனையும் இல்லை, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, மொத்தமாக கடன்காரனுக்கு தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டீங்க, நீங்கள் எங்களுக்காக என்ன தான் செஞ்சுருக்கீங்க, நான் தான் இந்த வீட்டுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் கேட்க கேட்க லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே லக்ஷ்மி கொஞ்சம் நேரத்தில் மயங்கிடுவாங்க. மயங்கினதுமே எல்லாரும் ரொம்ப பதட்டமாகறாங்க. ரகு திட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் முருகன் ரகு திட்டுறாங்க. உடனே ரகுக்கு கோவம் வந்துடுது. அப்படியே ஓடி முருகனை அடிச்சிடுவாங்க. அடித்த உடனே ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுற, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ரகு கிட்ட எல்லாரும் கோவப்பட, உடனே ரகு என்ன பண்ணுறாருனா, இங்கே பாருங்கப்பா, இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யார் முக்கியம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, ஒன்று அவன் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்படி சொல்கிற, அவன் இந்த வீட்டு பையன்டா, அவன் வேற எங்கே போவான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அவன் என் கூடவா பிறந்தான், அவன் எனக்கு அண்ணனும் கிடையாது, நான் அவனுக்கு தம்பியும் கிடையாது, அவனை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க, அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மீறி அவன் தான் இந்த வீட்டில் இருப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் கவிதாவும் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொல்லி ரகு ரொம்ப கோவமாக நேராக போயிட்டு கவிதா கிட்ட, ஒழுங்காக நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா என்ன நீங்கள் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆஷாக கவிதாவை பிடிச்சி தள்ளுறாங்க. உடனே ரகு நீ என்ன பண்ணுற, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், ஒன்று அவன் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்கணும், ஒழுங்கு முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, முருகன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. சண்டை ரொம்பவே பெருசாகிடும். முடிவு பண்ணிக்கோங்க, அவன் இருந்தால் நாங்கள் கவிதாவும் நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுமே சிவராமனுக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. லக்ஷ்மி ஒரு பக்கம் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. பாட்டி ஒரு பக்கம், டே ரகு ஏண்டா இப்படி பேசுகிறேன், அவனும் இந்த வீட்டு பையன்டா, அவன் எங்கடா போவான் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு யாரை எங்கே வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்ல, சிவராமன் அப்படியே முருகனை கூப்பிட்டு கையெழுத்து கும்பிடுறாரு. முருகா என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி அப்படியே கையெழுத்து கும்பிட்டு அழுகுறாரு. அப்போ முருகன் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சைகையிலே சொல்றாரு. முதல்ல அதை செய், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன் பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு ரகு சொல்றாங்க. ரகு இப்படி பேசுறதை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர கோவம் வருது. முக்கியமாக கவிதாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ ரகு முருகன் என்ன பண்ணுறாருன்னா, ரேவதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. அப்போ அவங்க பாட்டிக்கிட்ட சிவராமன் லக்ஷ்மி கிட்டலாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்போ கடைசியாக முருகன் கேட்குறாரு, நான் என்னோட அம்மா அப்பாவை நான் அப்பப்போ நான் நினைக்கும் போது பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சைகையிலே கேட்க, இது ரகுக்கு புரியாது. இது கேசவன் கிட்ட கேட்குறாங்க, என்ன சொல்கிறான் அவன் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி பார்த்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கவிதா இங்கே பாருங்க, நீங்கள் இந்த வீட்டோட மூத்த பையன், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் எப்போ நினச்சாலும் பார்க்கலாம், இது உங்கள் வீடு, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், அதுக்கு யாரோட பர்மிஷனும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனும் ரேவதியும் அந்த வீட்டை விட்டு போகிறாங்க. இதை லக்ஷ்மியாலையும் சிவராமனாலையும் ஏற்றுக்கவே முடியாது. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.